முதல்ல எல்லாருக்கும் நமஸ்காரம். அதாவது உலகமே திரும்பி பார்க்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த யூத் படத்தை. அந்த படத்துல நானும் இருக்கேன்னு ஒரு பியூட்டிஃபுல்லான சந்தோஷத்தை கொடுத்த என் மகன் கென்னுக்கு மிக்க மிக்க நன்றி. பேர் சொல்லும் பிள்ளையை பெற்றெடுத்த தாய் தந்தையர் திரு கருணாஸ் அவர்களுக்கும் கிரேஸ் அம்மாவுக்கும் சான்ஸே இல்லைங்க. நான் வந்து கடவுள் நல்லா பிள்ளைங்களையும் நிறைய படங்களையும் கொடுத்தாரு, நல்ல வாழ்க்கையும் கொடுத்தாரு, சந்தோஷத்தை அள்ளி அள்ளி கொடுத்தாரு. இனி கடவுளுக்கு நன்றி சொல்றது மட்டும்தான் என்னோட கடமை நினைச்சுக்கிட்டு என்னோட வழி வேற திசையில போயிட்டு இருந்தது. சடனா நான் வெளிநாட்டில் இருந்தேன். கருணா சார் கம்பெனிலேருந்து ஒரு ஃபோனு, மிஸ்டர் மேனேஜர் செல்லதுரை சார் பேசிட்டு இருந்தாரு. அம்மா நீங்கள் நடிக்க வரணும் திருப்பினாங்க. இல்லைங்க நான் நடிக்கிறது இல்லைங்க அப்படின்னு சொன்னேன். இல்லை நடிக்கலாம் வேண்டாங்க, போறேங்க, நிறைய நடிச்சிட்டேன் அப்படின்னு. இல்லை இல்லை நீங்கள் வாங்க நடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை நிறைய ப்ரெஸ் பண்ணி கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்போ கூட நினச்சேன் ஏதோ சும்மா வண்டியில் போகிறோம், ஏதோ வில்லி வேஷம் பண்ண போகிறோம், ஏய் வண்டி எடுக்கடா தான் சொல்ல போகிறோம் அப்படின்னு நினச்சி தான் வந்தேன். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் என் பிள்ளை கென் அவங்க டைரக்ஷனில் நான் மீண்டும் பிறந்தேன் தான் சொல்லுவேன். உண்மையிலேயே சினிமா வேண்டான்னு சொன்னேன். எனக்கு சினிமா மேலே காதலை உண்டு பண்ண அந்த குழந்தைக்கு கோடான கோடு நன்றி. ஏன்னா ஒரு விஷயமும் நான் நடிக்கும்போது அப்படி ரசிச்சுட்டு ஆமாம்மா இது வேண்டாம், இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு என்னை மெருகேற்றி நான் வந்து ஐயோ ஷூட்டிங் முடிஞ்சு போச்சா அவ்வளோதானா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு என்னை வந்து இன்னும் ஆசை. அதாவது எது வேண்டாம் நான் ஒதுங்கினேனோ இப்போ எனக்கு இது நிறைய படங்கள் பண்ணணும் இந்த மாதிரி யூத் குழந்தைங்களோட. ஏன்னா அவ்வளோ எனர்ஜெட்டிக். என்ன இந்த பிள்ளைங்களுக்கு சாப்பாடு மட்டும் தான் போட மாட்டாங்க, அது ஒண்ணுதான் கஷ்டம். பிரேக்கே சொல்ல மாட்டாங்க. மகனே பசிக்குதுரா பிரேக் பிரேக் என்னவேன், தோமா தோமா ஒரு ஷாட் 2 ஷாட் சொல்லிட்டு ஒரு பெரிய சீனை கொண்டு வந்து நிற்பாங்க. அப்பா பாப்பா அது ஒண்ணுதான் எனக்கு இந்த பிள்ளைங்களோட கோப்ப பண்ண முடியல. பட் ஆனா வேற லெவல். அதே மாதிரி என் வாழ்க்கையிலேயே நான் டப்பிங் தியேட்டரும் போனதில்லை, டப்பிங்கும் பேசினது இல்லை. என்னை டப்பிங் தியேட்டருக்குள்ள கொண்டு வர வச்சு எனக்கு ஒரு சின்ன கேரக்டர் தான், ஆனா எனக்கு வந்து இந்த சித்திரம் மறைகிற மாதிரி அந்த குழந்தை அவ்வளவு அழகா சொல்லி கொடுத்து என்னை இந்த மேடையில நிக்க வச்சிருக்கு. இதுக்கு எத்தனை ஜென்மம்னாலும் நன்றி கடன் பட்டிருக்கேன் மகனே. வேற லெவல் போக போறீங்க, அது நிச்சயம். இன்னொன்னு, என்னோட வாழ்க்கையிலேயே நான் நிறைய வேஷங்கள் சினிமாவா இருக்கட்டும் சீரியலா இருக்கட்டும் பண்ணிட்டேன். ஆத்ம திருப்தி நிறைய இருக்கு. எனக்குள்ளேயே மறைஞ்சிருந்த ஒரு இந்த பிரின்சிபல் கேரக்டர் என்ன இல்லை உனக்கு ஒரு விஷயம் இருக்கு, நீ இந்த கேரக்டரை சாட்டிஸ்ஃபைடா பண்ண போறேன்னு சொல்லி என்னோட ஆழ் மனசுக்கு ஹாப்பினஸை கொடுத்த உங்களுக்கும் இந்த யூத் டீமுக்கும் மிக 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 நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். பெரிய தேங்க்ஸ் வந்து நம்ம விக்கி தான் சொல்லணும். நம்ம டிஓபி சார் வந்து சான்ஸே இல்லை. ஏன்னா டிஓபி வந்து என் மகன் சொல்லுவாப்ல, ஆனா இப்படி ஒரு ஷார்ட் என்னன்னு அவர் இப்படி பார்க்கும்போது அதெல்லாம் பண்ணலாம் உங்களால பண்ண முடியும் சொல்லிட்டு பண்ண முடியாத ஒரு விஷயத்த கூட பண்ண வைக்கிறது தான் எங்க டைரக்டருக்கு என்னோட ஒரு பெரிய திறமை. தேங்க்யூ மகனே. கடவுள் வந்து நிறைய நிறைய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுத்து இன்னும் பெரிய லெவல்ல நீங்க வர போறீங்க. நான் உங்களை அண்ணாட்ட பார்க்க போறோம். ரொம்ப சந்தோஷம் உங்க படத்துல நாங்க இருக்கிறது. தேங்க்யூ சோ மச். ஒரு நிமிஷம், இந்த மேடையில நிறைய பேர் ஏறிட்டாங்க. ஒவ்வொருத்தருக்கிட்டையும் நீயும் கஷ்டப்பட்டு என்னென்னமோ கேள்வி கேட்கிற, ஆனா யாருமே நீ கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. அது எப்பயுமே அவங்க ஃபீலிங்கை இங்க கொட்டிட்டு போறாங்க, நானும் கொஞ்சம் கொட்டிட்டு போறேன். சோ கேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ். அம்மா கிட்ட இருந்து இவ்வளவு நல்ல வாழ்த்து வாங்கியிருக்கேன். பெஸ்ட் விஷஸ். அண்ட் ஃபர்ஸ்ட் லெட் மீ ஸ்டார்ட் வித் கருப்பையா. எங்கம்மா? ஸோ மேனேஜர் செல்லதுரை வந்து ஃபோன் பண்றாரு, ப்ரொடியூசர் கருப்பையா வந்து உங்களை மீட் பண்ணுவாங்க. நானும் ஃபார்மல்ஸ் எல்லாம் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு சரி கருப்பையா பெரியவர் ஒருத்தர் வருவாரு, மரியாதையா நம்ம பேசணும் அப்படின்ட்டு கதவை திறந்தா, அம்மா பெஞ்ச் மேல ஏறி நில்லு, ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப் அந்த பெஞ்ச். இவர் தான் அந்த கருப்பையா. என்னம்மா ஸ்குவாடோட வந்திருக்கியா? ஸோ கதவை திறந்தா இந்த பையன். நான் பார்த்துட்டு உள்ள வாங்க, கருப்பையா சார் வரலையா? நான் தான் மேடம் கருப்பையா அப்படின்றாரு. ஸோ அங்க ஆரம்பிச்சது இந்த படத்துடைய டைட்டில் யூத் அப்படிங்கிறது. ஸோ ஜிவி மை பிரதர், ஐ லவ் த மியூசிக். இதுல வந்து கலக்கியிருக்க நீ. ஸோ இட்ஸ் சூப்பர். அண்ட் நீ எப்பவுமே எவர் யூத், அதை வந்து யூ ஹவ் ப்ரூவ்ட் வித் யுவர் மியூசிக் இன் திஸ் ஃபில்ம். thoroughly என்ஜாய்ட் யுவர் மியூசிக். அண்ட் நம்மளுடைய யூத் மம்மி நளினிமா,
நளினிமா வந்து 6 மணி ஆனா ஏறி வண்டியில உட்காந்துருவாங்க. அப்படிதான் நான் பார்த்திருக்கேன் நளினிமாவை. 9 மணி நானும் நளினிமா இருக்காங்க, நம்ம சீக்கிரம் இன்னைக்கு வீட்டுக்கு போயிடுவோம் அப்படின்னு நினைச்சு ஷூட்டிங்க்கு வந்திருக்கேன். 9 மணி ஆகுது, உட்காந்து டைலாக் படிச்சுட்டு இருக்காங்க. என்னம்மா நீங்க குழப்பலையா அப்படின்னு கேட்டா, இல்லம்மா கென் கேட்டானா அதனால நான் கொஞ்சம் இருந்து பண்ணி கொடுத்துட்டு போறேன் அப்படின்றாங்க. ஸோ அவங்கள 9 to 10 ஒர்க் பண்ண வச்சு டப்பிங் பண்ண வச்ச ஒரே இங்க இருக்காங்க. ஸோ ஒரு விஷயம் சொல்லிக்கணும், கென் வந்து ஆஸ் அன் ஆக்டர் எல்லாருமே பார்த்திருக்கோம். அண்ட் த பெஸ்ட் பார்ட் ஆஃப் கென் இஸ் பீங் அ டைரக்டர். ஸோ வெற்றி சார் உங்களுடைய ப்ராடக்ட், தனுஷ் உங்களுடைய ப்ராடக்ட் வந்து நீங்க கிரியேட் பண்ண இந்த டைரக்டர் இஸ் கோயிங் டு கோ பிளேசஸ். அது மட்டும் இஸ் லைக் அ பிக் கேரண்டி. இந்த படம் பார்த்த உடனே வில் ஆல் நோ தட் மோர் தென் ஆக்டர் கென், பீப்புள் வில் லவ் த டைரக்டர் கென். டே சூப்பர்டா. அண்ட் சுராஜ் சார் பத்தி கண்டிப்பா சொல்லணும். சுராஜ் சார், இட் வாஸ் அ பிளெஷர் ஒர்க்கிங் வித் யூ. நீங்க பல இன்டர்வியூஸ்ல என்ன பத்தி சொல்லியிருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் படத்துடைய டைட்டில் வந்து யூத், இதோடைய ஹீரோ கென் தான், ஆனா ஆக்சுவல் ஹீரோ வந்து சுராஜ் சார் தான். அந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அவர் ஆக்சுவல் ஹீரோனா அப்ப ஆக்சுவல் ஹீரோயின் யாருன்னு நீங்களே முடிவு பண்ணுங்க. ஆல்வேஸ் மேம். அண்ட் ஆஃப் கோர்ஸ் ஆல் தி பியூட்டிஃபுல் ஹீரோயின்ஸ் ஆர் ஹியர். அண்ட் ரொம்ப ரொம்ப நல்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க. நான் பார்த்து சாங்ஸ் வரைக்கும் பார்த்ததில்ல. அண்ட் ஐ ஹேட் த பிளஷர் ஆஃப் ஒர்க்கிங் வித் அனுஷ்மா. ஸோ இட் வாஸ் ரியலி குட். அண்ட் இங்க சின்ன தமிழா சொன்னோம் ஸ்டேஜ்ல இருக்கும்போது, நாங்க இல்லைனாலும் பரவாயில்ல, கென்னுக்கு வந்து இது ஒரு பெரிய பிரேக்கா இருக்கணும்னு. பட் சின்ன தமிழா இந்த படத்துல ஒர்க் பண்ண ஒவ்வொருத்தரும், ஒவ்வொரு ஆர்டிஸ்ட், ஒவ்வொரு டெக்னீஷியனுக்கும் திஸ் இஸ் கோயிங் டு பி a பிக் பிரேக். ஏன்னா எத்தனை பேர் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டேஜ் ஏறி இருக்காங்கன்னு பார்த்தேன். ஸோ கென், உனக்கு மட்டும் இல்ல, யூ செட் career for so many people, so for you giving break for so many people. Thank you da, best wishes, God bless you. And Karuna sir and Grace, இன்னிலிருந்து அவன் எங்க எல்லாருக்குமே பிள்ளை தான். உங்க பிள்ளைய நாங்க எல்லாம் தத்து எடுத்துக்கிட்டோம். ஓகே, thank you so much and best wishes to the whole team. Thank you so much ma'am. Thank you. நம்ம மலையாளம்ல வந்து நேஷனலோட மிகப்பெரிய ஹிட் வந்து பிரேமலு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். தமிழ்ல வந்து இப்போ யூத் வரப்போகுது, தமிழ் சினிமாவோடைய பிரேமலு அப்படின்னு சொல்லிட்டு யூத் நம்ம சொல்லலாமா? வாட்ஸ் யுவர் தாட்ஸ்? நான் क्वेश्चन அண்ணா இது. எல்லாருக்கும் வணக்கம். தமிழ் சினிமாவோட பிரேமலு அப்படி சொல்லலாமா? பிரேமலுவோட பெரிய ஒரு ஃபிலிம்னு சொல்லலாம். ஆஹா, இப்பதாம்மா நீங்க தமிழ் ஹீரோயின் பேசுங்க. நான் ஐயோ எனக்கு பயமா இருக்கு. ஏன் எல்லாரும் எனக்கு தெரிஞ்சு வெற்றிமாறன் சார் பார்த்து பயந்துட்டு இருக்கீங்களா? சார் அவர் எவ்வளவு அழகா சிரிச்சிருக்கீங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு. இல்ல நான் ஆமா பயத்துல தான் இருந்தானே. இப்போ தனுஷ் சாரையும் பார்த்து ரொம்ப சைல்ட்ஹுட் கிரஷ், லைஃப் டைம்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கிறேன். அதனால எப்படி என்ன சொல்லணும்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. பட் ஸ்டில் ஆமா பேசணும்ல, அதனால நான் பேசுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கென், நான் வந்து லைஃப்ல எனக்கு ஒரு லக்னு ஒரு விஷயமே இல்லை அப்படி நினைச்சிட்டு இருந்தோம். லைக் எப்பவுமே என் அம்மா சொல்லுவார், நீ ரொம்ப நெகட்டிவ், இப்படி நெகட்டிவா இருக்கக்கூடாது. பட் ஐ வாஸ் ஆல்வேஸ் லைக் தட், எனக்கு லக்கே இல்லை அந்த மாதிரி தான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் ஆஃப்டர் மீட்டிங் கென் ஐ ஜஸ்ட் காட் டு நோ தட் லக் கேம் இன் த ஃபார்ம் ஆஃப் கென். அந்த மாதிரி தான் எனக்கு கென். he is kind of my lucky charm னு சொல்லலாம் இப்போ. thank you Ken for selecting me. என்ன நீ சூஸ் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த இந்த மாதிரி எல்லாம் நான் இப்படி எல்லாம் ஒரு மேடையில நிற்கும்னெல்லாம் நான் யோசிச்சதே இல்லை. தட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தனுஷ் சார், வெற்றிமாறன் சார்லாம் எனக்கு ஒரு மாதிரி லைக் நான் இது நிஜமா இது இஸ் தி ரியல் அந்த மாதிரி தான் எனக்கு தோணுது. அதுக்கப்புறம் கருப்பையா அண்ணா, thank you for her selecting me as well. And next வந்து விக்கி அண்ணா, thank you for எங்களை எல்லாம் ரொம்ப அழகா காட்டினதுக்கு thank you. If at all you think we look a little pretty in the film, அது வந்து it's all because of விக்கி அண்ணா. காவியா அக்கா, நான் லைஃப்ல கூட நினைக்கல தனுஷ் சாருக்கு ஒர்க் பண்ற ஒரு லைக் பர்சன் வுட் லைக் ட்ரெஸ் அஸ் இன்னைக்குன்னு. ஆனா ஐ ஃபீல் ரொம்ப ப்ரவுட் இன்னைக்கு இந்த
காவ்யா அக்கா தான் எங்களை எல்லாம் ட்ரெஸ் பண்ணதே. ஸோ ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் அண்ட் ஹாப்பி. நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட்லி கருணாஸ் அங்கிளும் கிரேஸ் ஆண்டியும் இவங்க வந்து எனக்கு இப்போ ஒரு ஃபேமிலி மாதிரி, லைக் இட்ஸ் லைக் ஆர் செகண்ட் ஃபேமிலி. நாங்க வந்து ஃபிலிம் நடிக்க தான் வந்தோம், ஆனா இங்க ஒரு ஃபேமிலி குடும்பத்தையே இப்படி லைக் வி காட் அ ஃபேமிலி ஹியர். தேங்க்யூ ஃபார் ஃபீடிங் அஸ், ஃபார் லவ்விங் அஸ் அண்ட் ஆல்வேஸ் பீயிங் வித் அஸ். And Surajatan, I couldn't share a screen space with him, but I could like mingle with him. Adhe oru periya vishayam. He's like one of the top actors from our Malayalam industry. Thank you for being nice to us. Adukapram Nalini ma'am, Devdarshini ma'am, thank you. Adukapram Ken and the gang, thank you boys, Chinna, Ishwar, Danny, எல்லாருமே thank you so much. அதுக்கப்புறம் என் சாரி, நான் எல்லாருக்குமே இங்க தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கேன். am I like சரி, I'm just gonna end it. கேரன் சோனி என்னோட 2 ஃப்ரெண்ட்ஸா நடிச்சேன், அவங்களுக்கும் நான் தேங்க்யூ சொல்லணும். அண்ட் ஐயோ அனிஷ்மா, பிரியான்ஷி, இவங்களுக்கும் நான் தேங்க்யூ சொல்லணும். தேவை லைக் இங்க வந்து 3 ஹீரோயின்ஸ் இருக்கு, there was no competition at all. நாங்க வந்து ஃபுல்லா லைக் we were like very close friends. Yeah, that's it. Thank you. Thank you so much, Ma. So next பிரியான்ஷி, நீங்க தமிழ் கொஞ்சம் புரிஞ்சுப்பீங்கல்ல? எனக்கு அது மட்டும் தான் தெரியும். Actually, I can't speak Tamil. That's okay. You speak in English. நான் கேக்குறேன். இப்போ I think வந்து ட்ரெய்லர்ல மாத்தி I think three of you people வந்து told I love you to Ken, right? In ட்ரெய்லர்ல மாத்தி நீங்க 3 பேரும் I love you சொல்லிருக்கீங்க. ஆக்சுவலா உண்மையிலேயே படத்துல யாரு தான் Ken லவ் பண்றீங்க? Who is loving Ken in the movie? Who is the true lover? ஐயோ நமக்கு இன்னும் வர மாட்டேங்குது. என்ன பாத்து யாரு உண்மையா லவ் பண்ணீங்க Ken படத்துல? Oh, like mom. Ken's mom. Ken's mom லவ் பண்ணாங்களா? Yeah. Ken என்ன Ken படத்தோட கதையை சொல்லிட்டாங்களா? சொல்லுங்க. Yes. How was your experience working with this movie? I'm really sorry if I just start crying. I just want to thank each one of you who's present here today. This is like our dream project. We used to talk about it on the set, like when the movie is going to release. And I just want to thank Ken who reached out to me for this movie. This is like my dream project. And everyone who was present on the set that time, from our hair team, our makeup team, our spot team, everyone was so friendly to me, even though I don't know the language. Everyone was so humble, sweet, and I just want to say that we all have given our best. We were very honest with our work, and I just want all of you to support us with our movie. Yeah, that's it. I'm really sorry. That's okay, பிரியான்ஷி. இந்த படம் கூட எவ்வளவு கனெக்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. இட்ஸ் கிரேட் ஸ்டேஜ் ஃபார் யூ. ஐ திங்க் உங்களோட ஆல் இமோஷன்ஸ் வந்து படத்துல சக்சஸா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வந்து நாங்களும் விஷ் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ சோ மச் ஃபார் யர் பியூட்டிஃபுல் வேர்ட்ஸ். நெக்ஸ்ட் ஓவர் டு அனிஷ்மா. சிறை படத்துக்கு அப்புறம் நீலோத்தி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டை போட்டாலே எல்லா பசங்களும் வந்து அப்படியே வந்து கேட்ச் பண்ணி உங்களை இன்னும் வால் பேப்பரா வச்சிட்டு இருக்காங்க நிறைய பேர். இப்போ நான் உள்ள வரும்போது கூட பார்த்தேன். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க யூத்ல இப்ப நடிச்சிருக்கீங்க. ஐ திங்க் தமிழ்நாட்டு மக்கள் வந்து பொதுவாக அந்த மலையாளம் இருந்து வர்ற நடிகைகள் வந்து ரொம்ப பெரிய இடத்துல வச்சுப்பாங்க. ரைட் ஃப்ரம் வந்து நம்ம அசின் மேம்ல இருந்து, நயன்தாரால இருந்து, மமிதா பைஜ் வரைக்கும், இடையில நசரியா கூட ஒரு பெரிய ரவுண்ட் வந்தாங்க. அந்த மாதிரி வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் மனசுல ஒரு தனி இடத்தை பிடிச்சிருக்கீங்க. நீங்க சொல்லுங்க, இப்போ உங்களுக்கு யூத் படம் அந்த நடிச்ச அனுபவம் வந்து உங்களுக்கு எப்படி இருந்தது? எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு ஆக்சுவலி ரொம்ப பயமா இருக்கு. தனுஷ் சார் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ரொம்ப பெரிய ஃபேன்ஸா, இது பார்க்கவே முடியல. ஸ்டேஜ் வெற்றிமாறன் சார் உங்க எல்லாரும் முன்ன நிற்க முடிஞ்சதுக்கு ஐ எம் ஸோ ஹாப்பி. தேங்க்யூ கேன். ஐ எம் ஸோ ப்ரவுட் ஆஃப் யூ. இன்னைக்கு நீ இவ்வளோ பண்ணியிருக்க. உன்னோட ட்ரீம் ப்ராஜெக்ட்ல எனக்கு பாட்டாக முடிஞ்சிருக்கு. ஐ எம் ஸோ 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 ஹாப்பி. நான் வந்து எக்ஸ்பெக்டே பண்ணல. இது இப்போ பிகேம் மை ஃபேமிலி. அண்ட் நீ அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்க. அதுவும் இந்த ஏஜ்ல எல்லாருக்கும் தெரியும் நீ எவ்வளோ
கஷ்டமா எல்லாமே சேர்ந்து பண்ணியிருக்கேன்னு. ஸோ ஐம் ஸோ ஹாப்பி ஃபார் யூ, ஐம் ஸோ ப்ரவுட் ஆஃப் யூ. ஐ ஜஸ்ட் ஹோப் இதுக்கப்புறம் உன்னோட லைஃப் மாறணும்னு. ஸோ ஹாப்பி ஃபார் யூ அண்ட் தேங்க்யூ. அண்ட் கருப்பையா அண்ணா, தேங்க்யூ ஸோ மச் என்னை இந்த ப்ராஜெக்ட்ல இன்வைட் பண்ணுறதுக்கு. தேங்க்யூ பாராதா என்டர்டெயின்மெண்ட். அண்ட் ஜிவி சார், என்ன சொல்றது, ரொம்ப பெரிய ஒரு ஃபேன் கேர்ள் மொமெண்ட் தான் நான் நின்றுட்டு இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் சார். உங்க உங்க நான் வந்துட்டு ஆடி காலத்துல இருந்து அந்த பாட்டுல எல்லாம் நான் டான்ஸ் ஆடிட்டேன் என் வீட்டு லிவிங் ரூம்ல. இப்போ வந்து உங்க பாட்டுல நான் இங்க நடிச்சிட்டு இருக்கேன். இதெல்லாம் அகெயின் தேங்க்யூ கேம், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கிரேஸ் ஆண்டி, கருணா சங்கல், தேங்க்யூ ஸோ மச். ஷூட் முடிஞ்சிட்டு அப்படியே வீட்டில் போய் எங்களுக்கு உப்பு கரையெல்லாம் செஞ்சு தந்ததுக்கு, எங்களை அவ்வளோ எல்லாரையும் லவ் பண்ணீங்க நீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சுராஜாட்டா, உங்க கூட ஒர்க் பண்ணுறது என்னோட பெரிய ட்ரீம். ஃபர்ஸ்ட் டைம் உங்களை செட்டில் பார்த்து எனக்கு இப்போ ஞாபகம் இருக்கு. அதுக்கும் தேங்க்ஸ் கேன். மலையாளத்தில் நடிக்க முடியல, உங்க கூட ஃபர்ஸ்ட் டைம் நடிக்க முடிஞ்சிச்சு. தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் ஆல் த சப்போர்ட் அண்ட் கைண்ட் வேர்ட்ஸ். தேவதர்ஷினி மேம், எல்லாரையும் சின்ன வயசுல இருந்து பார்த்துட்டே இருக்கேன். அவங்க கூட ஒர்க் பண்ணது ரியல் மொமெண்டாக எனக்கு என்னால் அது ப்ராசஸ் பண்ணவே முடியல. தேங்க்யூ ஸோ மச் மேம். நளினி மேம், அஃப்கோர்ஸ் ஃபர்ஸ்ட் பார்த்ததுலேருந்து அவ்வளோ ஸ்வீட்டாக இருந்தாங்க என் கூட எல்லாம். தேங்க்யூ ஸோ மச் மேம். அண்ட் விக்கி அண்ணா, ஐம் ஸோ ஹாப்பி ஃபார் எம். உங்க படம் வந்ததுக்கு அப்புறம் ஐ ஜஸ்ட் ஹோப் எல்லாமே உங்களுக்கு சூப்பராக வரணும்னு. அண்ட் அஃப்கோர்ஸ் காவியாக்கா, ஒரு ஐ திங்க் 2021ல சம்திங் உங்க இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஸ்டாப் பண்ணது எனக்கு ஞாபகம் இருக்கு. இப்போ வந்து நீங்க யார் அக்கா டு மீ. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. அண்ட் கெனான் கேங்கோட கேங், சின்னா, ஈஸ்வர், எல்லாருக்கும் எனக்கு எப்படி நன்றி சொல்லணும்னு தெரியல. எல்லாரும் வந்துட்டு அவ்வளோ சப்போர்ட்டிவா ஒரு ரொம்ப ஃப்ரெண்ட்லியா என் கூட இருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச். தாஜ், கேரன், சோனி, ஐம் ஸோ ஹாப்பி ஃபார் யூ கைஸ். இது வந்து எல்லாருடையும் ட்ரீம் ப்ராஜெக்ட். அகெயின் கென், ஸோ இப்படி பார்க்காத. தேங்க்யூ ஸோ மச் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்கு. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் தேங்க்யூ. Thank you so much, guys. That's so lovely. I forgot to mention GV Anna. ஞானும் லைக் ஐ எம் ஆல்சோ பிக் ஃபேன் ஆஃப் யூ. உங்களோட ஒரு சாங்ல பாட்டுலாம் கேட்டு அதுக்கப்புறம் உங்களோட சாங்ல நடிக்க முடியுது இஸ் லைக் அ வெரி பிக் திங். தேங்க்யூ. சாரி. சூப்பர். ஆன்சர் எழுதிட்டு அடிஷனல் ஷீட் வாங்கி ஆன்சர் எழுதிருக்காங்க. பட் எனிவேஸ் தேங்க் யூ so much, guys. எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம். இது என்னோட 2வது தமிழ் மூவி தான், யூத்து. தமிழ்ல இந்த மாதிரி ஒரு கேரக்டர் எனக்கு கொடுத்ததுக்கு டிரெக்டர் கென், ப்ரொடியூசர் கருணா, சாரி கருப்பையா, சாரி சார் கருப்பையா, தேங்க்யூ வெரி மச். இந்த படத்துல எல்லாரும் சூப்பரா பண்ணிருக்காங்க. தேவதர்ஷினி மேம், எனக்கு முந்தானே இருந்த படம் எல்லாம் நான் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது பல வாட்டி நான் சொன்ன விஷயம்தான். இவங்க கூட ஒர்க் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம். நளினி மேம், தேங்க்யூ வெரி மச். அப்புறம் 3 ஹீரோயின்ஸ், அனுஷ்மா, மீனாட்சி, பிரியான்சி, இன்னும் நம்ம சின்ன இங்க இருக்க சின்ன, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரு மிமிக்ரி தான், அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ ப்ரோ. அப்புறம் என்னை பத்தி என்ன சொல்றது, கென்னு வந்து கேரளாவில் வந்து எனக்கு ஸ்டோரி நரேட் பண்ணும்போது ஒவ்வொரு கேரக்டரோட இமோஷனோட தான் அவர் பெர்ஃபார்ம் பண்ணி காமிச்சாச்சு. அது என்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் வித் ஆர்ஆரோட. இவர் மொபைலில் ப்ரீ ஷூட் பண்ணி ஃபிலிம் ஃபுல்லாகவே என்னை காமிச்சாச்சு. ஃபிலிம் பார்த்த மாதிரி அப்பவே இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிக்கும். கென்னு வந்து அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ், அவரோட சிரிப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சது. இனிமே அவர் ஃபியூச்சர்ல வந்து அவர் பெரிய ஸ்டார் ஆகிடுவேன், அது நோ டவுட். ஆகணும் கென். அந்த மாதிரி இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதெல்லாம் கொடுத்து பெருசா பண்ணிருக்காங்க ப்ரொடியூசர். கண்டிப்பா உங்களும் தமிழ்ல ஒரு பெரிய ப்ரொடியூசர் ஆகிடுவேன். அப்பவும் என்ன வச்சு படம் பண்ணுவீங்க, பண்ணணும், விட்டுடாத. தேங்க்யூ. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுமே, காஸ்டியூம், கேமரா, ஆர்ட், எல்லாருமே, எஸ்பெஷலி மியூசிக், ஜிவி சார்,
சூப்பர் சார், உங்களோட ஃபேன் தான். இது 2வது மூவி தான். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். இனி என்ன, நம்ம தனுஷ் சார், ஹாய் சார். தனுஷ் சார் இந்த இவெண்ட்டுக்கு வந்ததுக்கு என்னோட பர்சனல் தேங்க்ஸ். தேங்க்யூ சார். சாரோட கூட விக்னேஷ் ராஜா டைரக்ஷன்ல வந்து கர மூவி நான் பண்ணிட்டேன். சாரோட பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் சார், தேங்க்யூ வெரி மச். வெயிட்டிங். வெற்றிமாறன் சார், அன்னைக்கு பூஜையில நான் பார்த்தேன், பட் எனக்கு பர்சனலா ஒன்றும் பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அன்னைக்கு சாரோட ஒரு மிகப்பெரிய ஃபேன் தான் நான். எல்லா மூவியும் நான் பார்த்தேன். முதல்ல இருந்து பொல்லாதவன் இருந்து இப்போ அசுரன், நம்ம எல்லாமே பார்த்தேன். அசுரன்ல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் எஜுகேஷன் விஷயத்தை பத்தி பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார். தேங்க்யூ. இப்போ கேட்கலான்னு எனக்கு தெரியல, உங்க கூட ஒர்க் பண்ணணும்னு எனக்கு ஆசை இருக்கு சார். சும்மா மைண்ட்ல வச்சுக்கோங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். நம்ம ரியல் லைஃப்ல நடக்கிற நிறைய விஷயங்கள் இந்த படத்துல இருக்கு. எல்லாருக்கும் கனெக்ட் பண்ண முடியும். அப்புறம் மார்ச் 19க்கு தியேட்டர்ல எல்லாரும் வரணும். இது நல்ல ஒரு சூப்பரான என்டர்டெயின்மெண்ட். மார்ச் 19க்கு அப்புறம் சினிமா பேசட்டும். தேங்க்யூ வெரி மச். என்னோட கேரக்டர் எனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு, என்ன சப்போர்ட் பண்ணி எல்லாருக்குமே பெரிய நன்றி. எஸ்பெஷலி நாட்ராஜா, துரை, தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்யூ வெரி மச்.